ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் பையனோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்களா? பீட்ரூட் பிரியாணி தான். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்துக்குங்க. அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸோ இந்த டைமில் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. வதக்கிட்டு இப்போ நல்லா மசிஞ்சதும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்கங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. அப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்குங்க. இப்போ பீட்ரூட் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி இப்போ நான் 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பாருங்கள். கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு விசில் போட்டு 2 விசில் வச்சு எடுங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.